நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொதல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 பொருள் இருந்தால் போதும். தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, அரிசி மாவு. இதை ஃபஸ்ட்டே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பாலில் வந்து அரிசி மாவை கலந்து வச்சுக்கிறணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுக்கிறணும். நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கிற நல்லா திக்கான பதம் வந்துடும். நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காவை கூட நெய்யில் வறுத்து போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா எதுவுமே போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கையில் அது வந்து நல்லா திக்காயிரும். நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அதுலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை தொதல்னு சொல்லலாம், அல்வான்னு சொல்லலாம். பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டுக்கு வரவங்களுக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெட்டியான தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை தான் நம்ம கடைசியாக ஊற்றுவோம். ரெண்டாவதாக எடுக்கிற தேங்காய் பாலில் தான் கொஞ்சம் பாதியாக எடுத்து பாதியில் அரிசி மாவும் பாதியில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ மண்டை வெல்லமோ ஏதோ ஒன்று கலந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். டாட்டா.